வாழ்வளிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய துதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று காலையில் கூட நாம் பரலோகத்தில் காணப்பட போகிற அஸ்திவார தூண்களின் ஒன்றாய் கோமேதக கல்லை குறித்து பார்ப்போம். கோமேதகம் சிவப்பு மற்றும் சில நிறங்கள் சேர்ந்ததாக காணப்படும். இதை தூரத்திலிருந்து பார்த்தாலும் எரிகிற ஒரு விளக்கை போல காட்சியளிக்கும். யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5:35 வாசித்து பார்க்கலாம். இது தெய்வீக அக்கினி. இன்னும் கொஞ்சம் எளிமையாய் பார்ப்போமானால் தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. உண்மையாகவே நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருப்போமானால் அவருக்காக மகா வைராக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். அந்த வைராக்கியம் கொடிதானதாகும் என்று உன்னத பாட்டு 8:6-7 கூட நீங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் எந்த தியாகத்தையும் மிக பெரியதென கருதாது. ஆண்டவராக இயேசுவில் இந்த வைராக்கியம் இருந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று யோவான் 2:17 சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கலாம். சபைக்காக ஜெபத்தில் ஊக்கமாக போராடின கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எப்பாப்ராவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இவன் உங்களுக்காக மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு அல்லது வைராக்கியம் உள்ளவனாக இருக்க என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று கொலோசியர் 4:12-13 சொல்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நமக்குள் நம்முடைய தேவனை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாய் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அப்படி கொடுக்க வேண்டுமானால் நமக்குள் தேவ அன்பு முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு அதிகமாய் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபத்திலே வைராக்கியமாக இருப்பார்கள். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதில் வைராக்கியமாய் இருப்பார்கள். தேவ ராஜ்யம் கட்டுவதில், தேவ ஜனங்களை பலப்படுத்துவதில், ஊழியங்கள் சிறிதோ பெரிதோ எப்பொழுதும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கோமேதக கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். தேவன் மேலுள்ள வைராக்கியத்தை நிமித்தமாய் அநேகர் தங்கள் கழுத்துகள் அறுக்கப்படவும், எண்ணெய் சட்டியிலே பொரிக்கப்படவும், தங்கள் சரீரங்கள் கொளுத்தப்படவும் ஒப்பு கொடுத்ததை மிஷனரிகளின் வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? எந்த பேதுரு மறுதலித்தானோ அதே பேதுரு சிலுவையில் தலைகீழாய் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தானே. எந்த பவுல் எதிர்த்தானோ அந்த பவுல் வாளால் கழுத்து அறுபட தன்னை ஒப்பு கொடுத்தானே. இந்த வைராக்கியம், இன்றைக்கு இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? நான் ஜெபிக்காமல் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேதத்தை நான் வாசிக்காமல் வேறு வேலை சொல்ல மாட்டேன். இது கர்த்தருடைய நாள், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்திற்காக உலகத்தோடு கூட இசைந்து போகாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் அந்த பக்தி வைராக்கியம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கும் ஒரு தூணாய் மாற்றும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வேதம் வாசிக்காமல், தேவனை தேடாமல், நற்கிரியில் செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கோமேதக கல் வைராக்கியத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் தேவனுக்காக, அவருடைய வசனத்திற்காக அந்த உறுதி நமக்குள் இருக்கிறதா? அல்லது பேலேயாம் தீர்க்கதரிசியை போல பொன்னும் வெள்ளியும் வீடு நிறைய கொடுத்தால் இன்னொரு முறை ஜெபித்து பார்க்கலாமே என்று வழிவி போகிற மனதுடையவர்களாக இருக்கிறோமா? ஒரு நாளிலே கர்த்தர் சொன்னால் செய்வேன், கர்த்தர் சொல்லாவிட்டால் எதெங்கும் போக மாட்டேன் என்ற வைராக்கியம் இருந்த பேலேயாம் பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு புறப்பட்டு போனான். அவனுக்கு முன்பதாய் கர்த்தருடைய தூதனானவர் பட்டயத்தோடு கூட நிற்பதை நாம் பார்த்தோம். ஆரம்ப கால வைராக்கியங்கள் இன்றைக்கு கர்த்தர் மேல் இருக்கிறதா? உலகமும் உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடன், பணமும் பொருளும் வந்தவுடன்,
நமக்கு பெயர் புகழ் வந்தவுடன் நம்முடைய வைராக்கியம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பின் பரலோக பிதாவே, உம்மேல் வைத்துள்ள வைராக்கியத்தின் நிமித்தமாக உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பிரகாசிக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.